بسم الله الرحمن الرحيم. الحمد لله البارئ المصور الخلاق الوهاب الفتاح الرزاق المبتدي بالنعم قبل الاستحقاق، وصلاته وسلامه على رسوله محمد صلى الله عليه وسلم الذي بعثه ليتمم مكارم الأخلاق، وفضله على كافة المخلوقين على الإطلاق حتى فاق جميع البرايا في الآفاق، وعلى آله الكرام الموصوفين بكثرة الإنفاق، وعلى صحابه أهل الطاعة والوفاق، صلاة دائمة مستمرة بالعشي والإشراق. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சான்று பகருகின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், கியாம பரியந்தம் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று அமர்ந்து வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நம்முடைய வாழ்நாளில் எடுத்து கடைபிடித்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்களோ அவ்வாறான நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும் விடயத்திலும் எவைகளை விட்டும் விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடை செய்து விலக்கி வைத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளும் விடயத்திலும் முதலாக அடியனாகிய எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கண்ணியமான, சிறப்பான, மகத்துவமான ஒரு மாதமாக இருக்கிறது. இன்றைய நாள் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின்படி ஹிஜ்ரி 1448வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்து அதில் முஹர்ரம் மாதத்தின் 3வது பிறையிலே நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி வருடம் என்று சொல்வது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்னும் சொல்லக்கூடிய அந்த புனிதமான பயணத்தை மேற்கொண்டார்களோ அந்த பயணத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஆண்டு கணக்கு தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்முறையிலே சொல்லும் பொழுது சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஏற்பாட்டிலே, அல்லாஹ்வுடைய முடிவிலே இந்த உலகத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருந்து கொண்டிருக்கிறது.
யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் எப்பொழுது வானங்களை பூமிகளை படைத்தானோ அந்த நாள் முதல் கொண்டு உலகத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள் சங்கையான சிறப்பு மிக்க மாதமாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இது உறுதியான மார்க்கம். ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அந்த 4 சங்கையான மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்காதா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், முஹர்ரம் உடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியான மாதங்கள். துல்காதா துல்ஹிஜ்ஜா உடைய மாதங்கள் முடிவடைந்து விட்டன. அந்த காலத்திலே ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெற்றது. அந்த சம்பவங்களே வரலாறுகளை நாங்கள் கேட்டோம், படித்தோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஒரு சங்கமிக்க சிறப்பான மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மாதத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய மேலானவர்களே, சங்கையான பெரியோர்களே, சகோதரர்களே, இமாம்கள், பெரியார்கள், உலமாக்கள் எழுதும் பொழுது சொல்கின்றார்கள், கண்மணி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஒரு மாதத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதைவிட சிறப்பான ஒன்று வேறொன்று இருக்க முடியாது. அதைவிட அதற்கு சிறப்புக்குள் வர்ணனை சொல்ல முடியாது என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவான்களே, இந்த சிறப்பான சங்கையான மாதம், இந்த ஹிஜ்ரி கணக்கு உருவானது எங்களுக்கு மாபெரும் ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிற்பாடு இஸ்லாமிய ஆட்சி உலகத்திலே நிலவும் பொழுது இப்பொழுது சஹாபாக்கள் மத்தியிலே கருத்து முரண்பாடுகள் எழுகின்றன. இஸ்லாத்திற்கென்று ஒரு வருடக்கணக்கை உருவாக்க வேண்டும். அந்த வருடக்கணக்கை எதிலிருந்து ஆரம்பிப்பது என்று கருத்து முரண்பாடு. சில சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னார்கள், கண்மணி ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த வருடத்தை இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்பமாக எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா எங்களுக்கு வருஷம் சொல்ல முடியாது. ஆனா நாங்க இப்ப 2026ஆம் ஆண்டு என்று 26ஆம் ஆண்டு என்று சொல்கின்றோமே, இதற்கும் இஸ்லாமிய கணக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அது கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து உள்ள வருடத்தினுடைய கணக்கு தான் 2026ஆம் ஆண்டு. இப்பொழுது ரசூலுல்லாஹ் பிறந்த வருடம் குறிப்பிடப்படவில்லை. வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது யானை ஆண்டு. யானை ஆண்டு அப்ரஹாவுடைய யானைப்படை காபத்துல்லாவை அழிக்க வரும் பொழுது அந்த சம்பவம் நடந்த வருடம் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். எனவே அது இஸ்லாத்தினுடைய ஆரம்பமாக சஹாபாக்கள் சொன்ன பொழுது அது ஒரு கருத்தாக இருந்தது. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபி பட்டம் கிடைத்ததோ அந்த நபி பட்டம் கிடைத்த காலம்தான் சிறந்த காலம். அதற்கு பிறகுள்ள நாம் அந்த காலத்தில் இருந்து இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பிப்போம் என்றார்கள். இன்னும் சில சஹாபாக்கள், இல்லை, கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகுதான் மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்தோங்கியது. மதீனாவில் இருந்து இஸ்லாம் முழு உலகத்திற்கும் வியாபித்தது, பறந்தது. எனவே ஹிஜ்ரத் நடந்த அந்த நிகழ்வை நாங்கள் இஸ்லாமிய புது வருடமாக இஸ்லாமிய கணக்காக ஆரம்பித்துக் கொள்வோம் என்றார்கள். அதன் பிற்பாடு அந்த மஷூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டு கண்மணி ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்தை இஸ்லாத்தினுடைய முதல் வருடமாக கருதி அன்றிலிருந்து இன்றோடு 1447 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. அன்புக்குரிய மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய புது வருடம் நாங்க கொண்டாடுறது கிடையாது. இஸ்லாத்துல புது வருட கொண்டாட்டம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது. நான் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவர்களும் இஸ்லாமிய ஆண்டை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மாதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மாதங்களை இன்னைக்கு கேட்டா நானும் தான், நீங்களும் தான், எங்களுடைய பிள்ளைகளும் தான். எல்லாருக்கும் இஸ்லாமிய மாதங்கள் பாடமாண்டு கேட்டா
கொஞ்சம் மேல கீழே முடிவோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், இஸ்லாமிய கணக்குல நாங்க எல்லாரும் நினைக்கிறது நோன்பு வந்துட்டா நோன்பு பெருநாளைக்கு புறப்பாக்குறாங்களாம், அப்ப மட்டும் பொறையையும் மாசத்தையும் நினைக்கிறோம். ஹஜ்ஜி பெருநாளைக்கு புறப்பாக்குறாங்க, அப்ப மட்டும் பொறையையும் நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இஸ்லாமிய கணக்குல ஒவ்வொரு மாதங்களும் பிறை பார்க்கப்படுகிறது. பிறை தென்படும் அந்த மகரிபு நேரம் மாத்திரம் அல்ல, மாதத்தின் கடைசியில் பிறை மறைவதையும் பார்க்கப்படுகிறது என்ற உண்மை எங்களை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கட்டாயம் தெரியணும். ஏனென்றால் இஸ்லாத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை கணக்கீடுகளும் பிறை கணக்கின் தான் பார்க்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். உதாரணமாக, ஒரு கணவன் மரணித்து விட்டான் என்றால் அந்த மனைவி 4 மாதங்கள் 10 நாள் இதா கடமை அனுஷ்டிக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது இந்த பிறை கணக்குல 4 மாதம் 10 நாட்கள் பார்க்கிறார்களா? சிந்திச்சு பாருங்க. யாருமே கிடையாது. எல்லாரும் தேதி கணக்கை தான் பாக்குறாங்க. வருஷ கணக்குல இப்ப உள்ள நாங்க ஜனவரி பிப்ரவரி என்ற அந்த ஓர்டர்ல சொல்ற அந்த மாத கணக்கையும் இப்போது இருக்கிற 2026ஆம் ஆண்டு இந்த கணக்கையும் வச்சுதான் கணக்கிடுறார்களே தவிர யாருமே பிறை கணக்கு பார்ப்பது கிடையாது. இதே போல எத்தனையோ சட்ட திட்டங்கள், இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் பிறையோடு மாதத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த மேலானவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இது மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும், நீங்க எந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இப்படி வாழ்க்கை வரலாறுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனையும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், படைத்த ரப்பு அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல ஒரு அணுவும் அசைய முடியாது என்பதனை அல்லாஹ் இந்த சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு படிப்பினையாக படித்து தந்து கொண்டிருக்கின்றான். மேலானவர்களே, ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தை பற்றி சொல்றேன்டா நீண்ட நேரம் வேணும். சுருக்கமா படிப்பினைக்காக ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் உதாரணமாக காட்டுகிறேன். கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்தை செல்வதற்காக தங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க போறாங்க என்ற செய்தி காஃபிர்களுக்கு தெரிய வந்து விட்டது. காஃபிர்கள் நபியுடைய வீட்டை சுற்றி அப்படியே வளைத்துக் கொண்டார்கள். வீட்டை விட்டு முஹம்மத் எப்பொழுது வெளியாகின்றாரோ அவருடைய கழுத்தை வெட்டுவோம் என்று கையில் வாள்களோடு சுற்றி திரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் ஒரு பிடி மண்ணை கையில் எடுத்தார்கள், ஒரு குர்ஆனுடைய வசனம் ஓதினார்கள். நாங்கள் எல்லாரும் யாசீன்ல ஓதக்கூடிய அந்த ஆயத், وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ என்று சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதி அந்த மண்ணிலே பூ என்று ஊதி அதை வாசல் பக்கமாக தூதி விட்டார்கள். காஃபிர்களுக்கு அல்லாஹ் கண்களுக்கு முன்னால் திரையிட்டு விட்டான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களுக்கு முன்னாலும் நாங்கள் ஒரு திரையை அமைத்து விட்டோம், அவர்களுக்கு பின்னாலும் ஒரு திரையை அமைத்து விட்டோம், அவருடைய கண்களை நாங்கள் மூடிவிட்டோம், அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துள்ள அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே போறாங்க. காஃபிர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாருடைய கண்ணுக்கும் ரசூலுல்லாஹ் தென்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒளிஞ்சுக்கிட்டு போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட அழகிய பண்புகள் யாருக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு தெரியாம எங்கேயும் போனாங்கன்னு ஒரு சம்பவம் காட்ட முடியாது. கண்மணி ரசூலுல்லாஹ் புனிதமானவர்கள் நேராக இறங்கி வாசல்ல நடந்து போறாங்க. காஃபிர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. யாருக்குமே ரசூலுல்லாஹ் போறது கண்ணுக்கு தெரியல. இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அற்புதம். அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு உலகத்துல கிடையாது. அல்லாஹ் எதை எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் அந்த காஃபிர்களுக்கு நபி போவதை கண்ணுக்கு தென்பட வைக்கவில்லை. இரண்டாவது ஒரு அற்புதம், கண்மணி ரசூலுல்லாஹ் சௌர் குகையில தங்கியிருக்கிறாங்க. அவங்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தங்கியிருக்கிறார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறிது பயம் வந்தது. யா ரசூலல்லாஹ், காஃபிர்களில் யாராவது தங்களோட கால் பாதத்தின் கீழால் பார்ப்பார்களானால் எங்களை கண்டுடுவாங்களே, நாங்க 2 பேரும் தனியா இருக்கிறோமே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சகோதரரே தோழரே நீங்க பயப்படாதீங்க, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். ஒரு வசனம்.
மேலானவர்களே, இப்ப நபியையும் தோழர் அபூபக்கரையும் அல்லாஹ் பாதுகாத்தது பெரிய படை பட்டாளங்கள் ஒன்றும் கிடையாது. நாங்க எல்லாரும் வரலாறு படிச்சிருக்கிறோம், சம்பவம் படிச்சிருக்கிறோம். சிலந்தி வலை வாசல்ல கூடு கட்டி கொண்டது. காவிர்கள் பார்த்தாங்க, சிலந்து கூடி கட்டிக்குது, உள்ளுக்கு ஆள் இருக்க முடியாது, திரும்பி போயிட்டாங்க. மேலானவர்களே, நபியை பாதுகாத்தது அல்லாஹ் பெரிய படை பட்டாளத்தின் ஊடாக அல்ல, பெரிய ஆயுத பலத்தின் ஊடாக அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டால் சாதாரண சிலந்தி வலையை கொண்டும் தன்னுடைய நபி அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அந்த படிப்பினையை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்து காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இது போன்று நிறைய படிப்பினைகள் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் படிப்பினையாக எடுத்து எங்களுடைய உள்ளங்களில் கொண்டு வரணும். சகலதையும் செய்விக்கக்கூடியவன் ரப்பு அல்லாஹ் என்ற தன்மைகளை உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வரணும். முதலாவதாக. இரண்டாவது, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் தான் இஸ்லாமிய வருடத்தினுடைய ஆரம்பம், நிகழ்வு என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம், இது ஒரு சங்கையான சிறப்பான மாதம். இந்த மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதம் நாங்க பிடிக்கக்கூடிய நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு தான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. வ அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். அந்த தொடர் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க தொழக்கூடிய பரலான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகைகளை பேணுதலாக நாங்கள் தொழ வேண்டும். 5 நேர தொழுகைகளை முடியுமான அளவு இமாம் ஜமாத்தோட வந்து நாங்க தொழுது கொள்ள வேண்டும். நாங்க எங்கட வேலைகள்ல எங்கட சோழிகள்ல இருக்கிறோம், ஆனா எப்பவும் தொலைத்தான் போறோம். உரிய நேரத்துல பாவம் சொன்ன உடனே வேலையை நிப்பாட்டி விட்டு வந்து தொழுங்க. அதுக்கு பின்னால உங்களுடைய வேலையை செய்யுங்க. அதுல ஏற்படக்கூடிய பரக்கத்தை, அதுல ஏற்படக்கூடிய ஹைராத்துகளை நாங்க உலகத்திலையும் காணலாம், மறுமையிலையும் காணலாம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, பரலான தொழுகைகளை தொழுவோமா? அடுத்தபடியா சிறந்த தொழுகை தான் தஹஜ்ஜுடைய தொழுகை, நபிமார்கள் தொழுத தொழுகை. அதை நாங்களும் தொழுவதற்கான நியத்தை வைத்துக் கொண்டு தொழுவோம். அல்லாஹ் அதன் மூலமாக நிறைய பரக்கத்துக்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறான். அடுத்ததாக நோன்பு. இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். விசேஷமாக இந்த மாதத்திலே ஒரு நோன்பு எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த மாதம் 9, 10வது நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு. தாசுவா, ஆஷூரா என்று சொல்லுவார்கள். பொதுவாக ஆஷூராவை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாள் நாள் தாசுவா என்ற 9வது நாள் நோன்பையும் பிடிப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்ட வரலாறை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம யௌம ஆஷூரா வ அமர பிஸ்யாமிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரம் மாதம், இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதம் 10வது நாள் நோன்பு பிடிச்சாங்க. எல்லோரையும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையும் விட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 10வது நாள் வார வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை 3, வார வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கிறது சுன்னத். இந்த நோன்பு பிடிக்கிறதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. சுஇல அன் ஸியாமி யௌமி ஆஷூரா. அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த மாதம் முஹர்ரம் மாதம் 10வது நாள், அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் ஃபகால சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா. ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நோன்பு பிடிச்சா ஒரு வருஷத்து பாவம் மன்னிக்கப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் நியத்து வச்சுக் கொள்ளணும். எங்களுடைய வீட்டிலையும் பெண்மணிகள் பிள்ளைகளை நோன்பு நோக்கு செய்யணும். வார வெள்ளிக்கிழமை 10வது நாள் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். பிடிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. வந்து பார்க்கும் பொழுது மதீனாவில் உள்ள யகூதிகள் எல்லோரும் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் இந்த மக்கள் எல்லாம் யகூதிகள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க? இந்த காரணத்தை கேட்டாங்க. சொன்னாங்க, அந்த மக்கள் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நதியிலிருந்து பாதுகாத்து அவர்களுடைய எதிரியாகிய ஃபிரௌனை அந்த நதியில அழித்த நாள் தான் அந்த முஹர்ரமான 10வது நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததை நினைவு கூறும் முகமாக அந்த யகூதிகள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தை அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அவங்களை விட நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்களும் 10ல நோன்பு பிடிக்கிறதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு மாறு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாளையும் நோட்பேன். நீங்க 9ம் 10ம் நோன்பு பிடிங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறியக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைன் பகீது இலா காபிலின் லா அஸூமன்ன தாசிய, ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் என்ற கிரந்தத்துல பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9ம் நோன்பு பிடிப்பேன், 10ம் பிடிப்பேன். எனவே நீங்களும் 9வது 10வது நாளை நோன்பாக நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழனும் வெள்ளியும் தான் அந்த 9ம் 10மாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழனும் வெள்ளியும் எல்லாரும் நோன்பு நோருங்கோ. நோன்பு நோட்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த நாளுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில கிதாபுகளை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த முஹர்ரம் மாதத்துல அந்த 10வது நாள் நிறைய விஷயங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளிலும் ஒரு முக்கியமான அம்சங்கள் நடைபெற்ற நாள் தான் அந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக வரலாற்றுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதிகமான சம்பவங்களுக்கு சஹீஹான ஆதாரங்கள் இல்லை. சஹீஹான ஆதாரங்கள் இல்லை, ஆனா எழுதப்பட்டிருக்கிறது, வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, சஹீஹான ஆதாரம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற விடை. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் நோன்பு நோட்போம். அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது, சங்கையான மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த மாதத்துல யாரும் சண்டை பிடிக்க கூடாது, யுத்தம் கூட செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுல 217வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம். நபியே, மக்கள் உங்களிடத்துல இந்த சங்கையான மாதம் என்றால் என்ன, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்று கேட்பார்கள். கிதாலின் ஃபீஹி குல் கிதாலின் ஃபீஹி கபீருன். அல்லாஹ் சொல்றான், அப்படி கேட்கக்குள்ள எதை முக்கியமா நினைச்சு கேட்பாங்க தெரியுமா? யுத்தம் செய்வதை பத்தி கேட்பாங்க. காபிர்களோட யுத்தம் செய்வதை பத்தி கேட்பாங்க. நபியே, நீங்க சொல்லுங்க, அந்த காலத்துல இந்த முஹர்ரம் மாதத்துல யுத்தம் செய்வது அது பெரிய பாவம் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றார். வஸத்துன் அன் ஸபீலில்லாஹ் வ குஃப்ருன் பிஹி. மேலும் அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்துல நாங்க யாரோடும் சண்டை பிடிக்கவும் கூடாது, தர்க்கம் செய்யவும் கூடாது, விவாதம் செய்யவும் கூடாது. யாராவது சண்டைக்கு வராங்களா, சொல்லிடுங்க, தம்பி இது முஹர்ரம் மாதம், இது சிறப்பான மாதம், இதுல நாங்க சண்டை பிடிக்கிறது பாவம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த ஆயத்துக்கு தஃசீருடைய இமாம்கள் எழுதுறாங்க, எப்படி இந்த மாதம் சிறப்பானதோ அதே போல இதுல பாவம் செஞ்சா தண்டனையும் கடினமானது, அல்லாஹ்வுடைய கோபமும் கடினமானது. அன்பார்ந்தவர்களே, நம்ம சர்வ சாதாரணமா நினைச்சு பார்ப்போமே, நம்மளுக்கெல்லாம் விசேஷமான ஒரு தினத்துல நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா அது கோபமும் டபுளா வரும், கூட வரும். இந்த நாள்ல இப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம். அதே போலதான் இது அல்லாஹ் சிறப்பாக்கி வச்ச மாதம், அல்லாஹ் சங்கையாக்கி வச்ச மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையை பாதுகாத்திருக்கிறார்கள்.
நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல யாரோடும் சண்டை சச்சரவு செய்யாமல் எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல இந்த வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறோம். கசப்பான உண்மை எங்களுக்கு தெரியாம இருக்குது. நாங்க எல்லாரும் படிக்கணும். நாங்க எல்லாரும் இஸ்லாமிய வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகங்களை எடுத்து நாங்களும் படிக்கிறதோட எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும், அதை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நலவுகளை, என்னென்ன கைராத்துக்கள் எல்லாம் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறானோ எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக அமையும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி விளங்கி செயல்படுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய சாலிகான நல்லடியார்கள் கூட்டத்துல எங்களையும் சேர்த்து அருள்வாயாக. இந்த சிறப்பான சங்கையான முஹர்ரம் மாதத்துல, உன்னுடைய மாதம் என்று நபி வர்ணித்த மாதத்துல நீ விரும்பக்கூடிய சாலிகான நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் العزيز الغفار مكبر الليل على النهار تذكرة لأولي القلوب والأبصار وتبصرة لذوي الألباب والاعتبار الذي أيقظ من خلقه من استفاه أحمده أبلغ حمده وأزكاه وأشمله وأنماه وأشهد أن لا إله إلا الله البر الكريم الرؤوف الرحيم وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله صلوات الله وسلامه على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى سائر النبيين وعلى كل وسائر الصالحين. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما تتقلب فيه القلوب والأبصار. فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعليما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابته وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم وتمسكوا بكتاب ربكم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وسلم وحذر البدع والمحدثات فإن شر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. ثم اعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال جل من قائل عليم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن بقية الصحابة والتابعين وتبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصر عبادك الموحدين يا رب العالمين.
عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون.